கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய மனம் மிகவும் மென்மையான ஒரு மனமாக இருக்கும். நீங்கள் யாரையும் முழுமையாக நேசித்து நம்பி வாழக்கூடிய தன்மை கொண்டவர்கள். எப்பொழுதுமே நீங்க யார் உங்களிடம் வந்து பேசினாலும் சரி, யாராவது நம்பிக்கையை கொடுத்தாலும் அவர்களை உடனே நம்பி விடுவீங்க. யாரையும் நீங்கள் சந்தேகப்பட மாட்டீங்க. சந்தேகப்படாத ஒரு நபராக எப்பொழுதுமே வாழவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அது மென்மையான மனமே அதிகமாக உங்களுக்கு காயத்தை கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்காது. போக போக இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடி இருக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து வந்த வார்த்தைகள், செயல், பிரிவு இவை அனைத்துமே உங்களை உள்ளுக்குள் உடைத்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தான் இருக்கும். ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளின் மூலம் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். செயல்களில் சரியான செயல்கள் இல்லை என்பதையும், சில பிரிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து நடக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நடந்தவுடன் நீங்களே உங்களுடைய மனதை நீங்களே உடைத்துக் கொள்வீர்கள். இந்த மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் இதெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கு எதுவுமே தெரிந்திருக்காதுங்க. ஆனால் போக போக ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். இவை அனைத்தும் உங்களை உள்ளுக்குள் உடைத்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு வேதனை உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் நீங்கள் அடக்கி கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டு இருப்பீங்க. நான் இவ்வளவு நல்ல மனசோடு இருந்தும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இந்த ஒரு கேள்விகள் பல முறை உங்களை துன்பப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இந்த ஒரு காயம் உங்களுக்கு வெறும் ஒரு வழியாக மட்டும் கிடைக்காது. அது உங்களை உணர்ச்சிகளின் ஆழத்தை புரிந்து கொள்ளவும் வைத்திருக்கும். இன்று நீங்கள் யாரை எப்படி அணுக வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக நீங்க அறிந்திருப்பீங்க. அந்த ஒரு வழி உங்களை உடைத்திருக்கும். மாறாக அது உண்மையான மனிதராகவும் உங்களை உருவாக்கியிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் போக போக அது அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கு அப்படின்னு பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்திருக்கும். அதற்கான பதில்களும் இனிமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சனி பகவான் உங்களுடைய குடும்பத்தில் சோதனையை வைத்தால் ஏன் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஆதாரம் உங்களுடைய குடும்பமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்திலேயே சில நேரங்களில் புரிதல் என்பது இல்லாமல் போய்விடும். கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். மனவேதனை ஆகியவைகள் எப்பொழுது பார்த்தாலும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால சரியான புரிதல் இருக்காது. குடும்பத்தை யாராலையுமே அணுகி கொண்டு போக முடியாது. இந்த மாதிரியான சில வேதனைகள் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இது உங்களுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு அனுபவமாக ஆரம்பத்தில் இருந்திருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய மனதில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் எல்லாரையுமே இணைத்து வைத்திருக்க முயன்றாலும் சில சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்பாட்டுக்கு வெளியே போக வைத்திருக்கும். ஆனால் நீங்க எல்லாருமே நமக்கு வேண்டும் என்று இணைந்து வாழக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பீர்கள். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லாவற்றையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த சோதனைகள் உங்களை பொறுமையாகவும் சமநிலையுடனும் செயல்படவும் நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனா உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியுங்க. எல்லாருமே நம்மிடம் நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க அப்படின்னு உண்மையான மனிதர்கள் கிடையாது என்பதை உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. இன்று நீங்க குடும்பத்தை இன்னும் நிதானமாக கையாளக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாக வந்திருப்பீங்க. ஆரம்பத்துல எதுவுமே தெரியாம தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனால் போக போக நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க மாறவும் செய்வீர்கள். சனி பகவான் உங்களுடைய உணர்வுகளை இதுவரைக்கும் சோதித்திருப்பார். உங்களுடைய உணர்ச்சிகள்ல உங்களுடைய பலம், அதே நேரத்தில் உங்களுடைய பலவீனமும் கூட உங்களுடைய உணர்ச்சிகளாகத்தாங்க இது வரைக்கும் இருந்திருக்கும். நீங்கள் எதையும் மனதில் வைத்து ஆழமாக உணர்வதாலேயே சில நேரங்களில் அது உங்களை காயப்படுத்தவும் செய்திருக்கும். நீங்கள் அதிகமாக எல்லாரிடமும் அட்டாச்சான விஷயங்களை கூறிக்கொண்டேதாங்க இருப்பீங்க. மனிதர்கள் இவை அனைத்தும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சோதனைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த அனுபவம் உங்களை உள்ளுக்குள் குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அந்த ஒரு சோதனை உங்களுக்கு ஒரு பேலன்ஸை கற்றுக் கொடுத்திருக்கும். எப்போது உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும், எப்போது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்திருந்திருப்பீங்க. இன்று நீங்கள் உணர்ச்சியுடன் இருந்தாலும் அதே ஒரு நேரத்தில் நிதானமாகவும் இருக்கவும் கற்றுக்கொள்வீங்க. எப்படி நம்முடைய வாழ்க்கையில முன்னேறணும், இந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதராக மாறியிருப்பீங்க. சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் சிந்த வைத்து இருப்பார். நீங்கள் அனுபவித்த சில தருணங்கள் மிகவும் வேதனையான தருணங்களாக இருக்கும். அந்த வலி உங்களுடைய கண்களில் கண்ணீராக வெளிப்பட்டிருக்கும். யாருக்கும் சொல்ல முடியாமல்
சில நேரங்களில் தனியாக அழுத தருணங்கள் கூட உங்களுக்குள் நிச்சயமாக இருக்கவும் செய்யும். அந்த ஒரு கண்ணீர் வெறும் துன்பத்தின் வெளிப்பாடு மட்டும் கிடையாது. அது உங்களுடைய உள்ளத்தை சுத்திகரித்த சில செயல்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கத்தாங்க செய்யும். அந்த ஒரு வழியை நீங்கள் வெளியே விட்டதால் தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்க உங்களால் முடிந்திருக்கும். இன்று நீங்கள் அந்த நாட்களை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு கஷ்டம் என்னை பலமாக்கியது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, ஏன் இப்படியெல்லாம் நடந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே அழகானதாக மாற ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும். உங்களை காயப்படுத்தியவங்க உங்களை குணப்படுத்துவாங்க. உங்களுடைய காயங்கள் உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அது அனைத்தும் சனி பகவானே வந்து உங்களை குணப்படுத்தவும் ஆரம்பிப்பார். கடகம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய உள்ளத்தில் நீண்ட நாட்களாக இருந்த வலிகள் அனைத்தும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ வலிகள் இருந்திருக்கும். அந்த வலிகள் இனிமே குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் அனுபவித்த ஏமாற்றங்கள், நம்பிக்கையை உடைத்த தருணங்கள், சொல்ல முடியாத மனதில் இருக்கக்கூடிய காயங்கள், இவை அனைத்தும் உங்களுடைய உள்ளுக்குள் ஒரு சுமையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த ஒரு சுமை உங்களுக்கு தளர ஆரம்பித்திருக்கும். நீங்கள் கடந்த ஒரு காலத்தை நினைத்தாலும் அதே அளவுக்கு வலியானது உங்களுக்கு வந்திருக்காது. இதற்கு மாறாக அந்த ஒரே ஒரு பாடம் என்று நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளில் எதுவுமே நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம் என்றால் நன்மைகள் நடக்கும் என்பதை சனி பகவான் உங்களுக்கு புரிய வைப்பார். இந்த ஒரு உணர்ச்சி உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே இருக்கத்தான் செய்யும். உங்களுக்குள்ள ஒரு அமைதி கூட பிறக்கும். அதுதான் இந்த ஒரு காலத்தின் மிகப்பெரிய ஒரு வரமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்குங்க. இந்த சனி பகவான் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுப்பார். இதுவரை குடும்பத்தில் இருந்த பதட்டங்கள், பேசாமல் இருக்கக்கூடிய மனநிலைகள், சிறிய தண்டனைகள், இவை அனைத்தும் மெதுவாக மறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தவும் செய்வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளிலும் மற்றவங்க உங்களை அணுகக்கூடிய விதத்திலும் ஒரு சாஃப்ட்னஸ் என்பது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இத்தனை நாட்கள் நம்மளிடம் இப்படி பழகாத நபர்கள் கூட இனிமே இப்படி பழகுறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமா ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். முன்பு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் கூட இப்போது சிரித்தபடி உங்களுக்கு முடிய ஆரம்பிக்கும். குடும்பத்தினருடன் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரங்கள் இனிமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் உணரக்கூடிய சந்தோஷங்கள் உங்களுடைய மனதிற்கு ஒரு மருந்தாக மாற ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து மிகப்பெரிய அளவுல நன்மைகள் என்பது உருவாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நீங்கள் நீண்ட நாட்களாக தேடியது நிம்மதி தாங்க. நிம்மதி என்பது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாகவும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று தெரியாமல் உங்களை கஷ்டத்திலும் நிச்சயமாக ஆழ்த்தியிருக்கும். பணம், உறவு, வேலை, இவை எல்லாவற்றையும் விட உங்களுக்கு மன அமைதி முக்கியம் என்பது நீங்கள் அனுபவத்தின் மூலம் புரிந்திருப்பீங்க. ஆனா ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு புரிந்திருக்காது. போக போக நம்முடைய வாழ்க்கையில பணம் எப்பனாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம், உறவுகள் கூட நமக்கு தேவையில்லை, நம்ம தனிமையாக இருந்தாலே போதும் என்கிற முடிவுக்கு கூட நீங்க வந்திருப்பீங்க. ஆனா நம்ம மன நிம்மதியோடு இருக்கணும். அந்த ஒரு நாளாவது நம்ம சந்தோஷத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்குள்ள பல முடிவுகளை நீங்கள் நிச்சயமாக எடுத்திருந்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய அனுபவத்தின் மூலம் நீங்கள் புரிந்து கொண்ட சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கும். இப்போது அந்த ஒரு நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பித்திருக்கும். அதுவும் இந்த ஒரு தேதிக்கு பின்னர் தாங்க நுழைய ஆரம்பிக்கும். நீ பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட ஆரம்பிப்பீங்க. நீங்க அதிகமாக யோசிப்பது இனிமேல் குறைந்துவிடும். இரவில் அமைதியாக உங்களால தூங்க முடியும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பயம் மெதுவாக மறைந்துவிடும். இரவு நேரங்களில் நீங்கள் பயந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய கனவுகள், நீங்கள் எதையாவது மறைத்து வைத்த உண்மைகள், இது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் பயமாக இருந்திருக்கும். அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய தைரியம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே மாற்ற ஆரம்பிக்கும். இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில அமைதியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு நேரத்தில் மிகவும் குழப்பங்கள் நிறைந்ததாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது அது சீரான ஒரு ஓட்டத்தில் செல்ல ஆரம்பிக்கும். நீங்கள் அவசரமாக ஓட வேண்டிய நிலைமை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.
வேலை, குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்திலும் ஒரு சமநிலையானது உங்களுக்குன்னு உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் உங்களுக்கு சக்தி வாய்ந்ததாக மாற்றிக் கொண்டே இருக்கும். இதெல்லாம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா மாற்றி கொடுப்பார். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து